அன்பர்களுக்கு காலை வணக்கம். இந்த பதிவிலே அருணகிரிநாத சுவாமிகள் எழுதிய திருப்புகழும் அதனுடைய பாடல்களும் விளக்கத்தையும் நாள்தோறும் ஒவ்வொன்றாக பார்க்கலாம். அத்தகைய பாடலிலே திருப்புகழை பாடப்பாட வாய் மணக்கும் என்று கூறுவார்கள். அத்தகைய சிறப்பு வாய்ந்த முருகப்பெருமானின் திருப்புகழை பாடல்களையும் அதனுடைய விளக்கத்தையும் பற்றி பார்க்கலாம். அந்த வரிசையில் முதல் பாடலாக அருணகிரிநாத சுவாமிகள் விநாயகப் பெருமானை வேண்டி பாடுகின்றார். அந்த பாடலையும் அதனுடைய விளக்கத்தையும் பற்றி பார்க்கலாம். கைத்தல நீரை கனி அப்பமொடு அவள் போரி கப்பிய கரிமுகன் அடிபேனி கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைபவர் கற்பகம் என வினை கடிதேகும் மத்தமும் மதியமும் வைத்திடும் அரண்மகன் மற்பொருள் திரள் புய மதையானை மத்தளவயிரனை உத்தமி புதல்வனை மற்றவள் மலர்கோடு பணிவேனே மத்தளவயிரனை உத்தமி புதல்வனை மற்றவள் மலர்கோடு பணிவேனே முத்தமிழ் இடைவினை முற்படும் கிரிதனில் முற்பட எழுதிய முதல்வோனே முத்தமிழ் இடைவினை முற்படு கிரிதனில் முற்பட எழுதிய முதல்வோனே முப்புறம் ஏறி செய்த அச்சிவன் உரை ரதம் அச்சடி பொடி செய்த அதிதீரம் அத்துயரது கொடு சுப்பிரமணிபடும் அப்புன மதனிடை இவமாகி அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கன மனமருள் பெருமாளே அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கன மனமருள் பெருமாளே மற்றவள் மலர்கோடு பணிவேனேன்னு பாடுகிறார். இதில் விநாயகப் பெருமானை வேண்டி பாடுகிறார். இதில் கரதளத்திலே நிறைந்துள்ள பழம் அவல் பொறி பொறிகடலை இவைகளை எல்லாம் துதைக்கையால் வாரி உண்ணும் யானைமுகக் கடவுளின் திருவடிகளை விரும்பி அறிவு நூல்களையும் கற்கும் அடியவர்களுடைய நெஞ்சில் நீங்காது வாழ்பவனாகிய முழுமுதல் கடவுளாகிய முன்னவனே விநாயகப் பெருமானே, உன்னை நான் வணங்குகின்றேன். உன்னை வணங்குபவர்களுக்கு கற்பக விருட்சமாக என்றென்றும் நினைத்த காரியங்களை முடித்து அவர்களுக்கு நல்வழி காட்ட அடைய செய்யும் விநாயகப் பெருமானே, உன்னை துதி செய்தால் வினைகள் யாவும் விரைவிலே ஓடி போய்விடும். ஊமத்த மலரும் பிறை சந்திரனையும் ஜடாமுடியில் தரித்த சிவபெருமானுடைய மூத்த முதல்வனே, மகனாய் இருப்பவனே, மற்போருக்கு தக்கவாறு திரண்ட தோள்களை உடைய நாயகனே, மதையானையை ஒத்த தோள்களை உடைய நாயகனே, மத்தளம் போன்ற பெரும் வயிற்றை உடையவனே, உத்தமையாக பார்வதி தேவியின் மகனாகிய ஆகிய கணபதியை தேன் சொரியும் புது மலர்களை கொண்டு நான் வணங்குவேன். குரமகளை காதலித்து அவளை எவ்வாறு மனம் செய்வது என்று தவித்து கொண்டிருந்த வேளையிலே உன்னுடைய தம்பியாகிய சுப்பிரமணியனுக்கு யானை வடிவமாக தோன்றி அக்குரமகளை உடனே மனமுடித்து வைத்த பெருமானே, உன்னை நான்
வணங்குகின்றேன் அப்படின்னு பாடுகிறார். நன்றி, வணக்கம்.